ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம இந்த வரதட்சணை கொடுமையால் சாகிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றினா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விபின் பாட்டி, 28 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஒய்ஃபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி. ஸோ இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ கல்யாணமான புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன். ஸோ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, இவங்க தான் அவங்க அக்கா தங்கச்சி 2 பேர். ஸோ அதே மாதிரி விபின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித். ஸோ கஞ்சனும் ரோஹிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அக்கா தங்கச்சி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்கு தான் மருமகளாக போயிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பெருசாக வருமானம்ன்றது இல்லை. ஸோ அதனால இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம், அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெரியர் நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவுன்றது பண்ணுறாங்க. ஸோ கஞ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் போடுறது, பியூட்டி பார்லர் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இவங்க பிடிக்கிறாங்க. லைக் இந்த மாதிரி மேரேஜ்க்கு போய் மேக்கப் போட்டு விடுறது, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா போய் மேக்கப் போட்டு விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த மேக்கப் போடுறது அப்படியே வீடியோவாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோடாகவும் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம்ல, லைக் குக்கிங் வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறாங்க அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுலாம் பார்க்குறோம்ல. அதே மாதிரி இவங்களும் அந்த மேக்கப் பண்ணுறது வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இந்த ஒரு மேக்கப் விஷயம் சார்ந்து இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டா ஒரு பேஜ் இருக்குது. அந்த ஒரு இன்ஸ்டா பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. இவங்களோட பர்சனல் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. ஸோ அக்கா பண்ணுறதை பார்த்து நிக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த சோஷியல் மீடியாவில் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசைன்றது இருக்குது. பட் இவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. பட் இவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதால் அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1100க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. பட்டு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கியை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு, இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணாங்க அப்படின்னு தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ சேல் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு வந்து பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போடும். ஸோ அதுக்கு முன்னே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன்ன்றதும் பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸும் வந்து அவங்களுக்கு வந்து க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேரும் பியூட்டி பார்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பியூட்டி பார்லருக்கான பணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பிள்ளை வீட்டில் வந்து கொடுக்கல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒரு 8 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் வந்து ஓப்பன்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவங்கன்னா வேலைக்கே போகாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கோவம், தன்னை விட ஒய்ஃப் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோவம் வந்து அவங்க 2 பேருக்கு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த பியூட்டி பார்லர் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இது மூலமாக ஏர்ன் பண்ணி நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறாங்க. பட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்ஸும் விபின் அப்பா அம்மாவும் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அவங்க பியூட்டி பார்லர் வச்சுட்டு இதெல்லாம் வேணாம், ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கீங்க, ஸோ வீட்டில் என்ன வேலை இருக்கோ அது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 floor இருக்குது. ஸோ 3rd floorல வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் இருக்குது. 2nd floorல விப்பினோட அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா க்ராசரி ஷாப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸில் பெருசாக வருமானம் வராததால் தான் ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் இது ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய ஒரு கொஞ்சமாச்சு ரீச் ஆகி நல்லா வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளுக்கு இதில் அது நல்ல வருமானம் வருது, நம்ம மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்காமல் என்ன ஆகுதுன்னா, Februaryல அந்த பியூட்டி பார்லரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுன்றது உடச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் ஆரம்பித்த பியூட்டி பார்லரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து விபின் கிட்ட போய் கேட்குறாங்க, லைக் இந்த மாதிரி
ரொம்ப கோவப்பட்டாங்க. லைக் நீங்களும் வந்து வேலைக்கும் போக மாட்டேங்கிறீங்க, எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறீங்க, நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு நாங்கள் மறுபடியும் அந்த பியூட்டி பார்லர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சேம் கஞ்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் கிட்டே இதே மாதிரி விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து மறுபடியும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்து வந்துட்டாங்க. அந்த உடச்சி போன பியூட்டி பார்லர் மறுபடியும் சரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து விபின் கோபப்பட்டு நிக்கியோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்கள் பொண்ணோட நடத்தை வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊரே வந்து பார்த்துட்ருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர் வேறு வச்சு நடத்திட்டுருக்கா, இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கியோடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி கேட்டதும் ஸோ இதை போய் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து விபின் கிட்ட கேட்டிருக்காங்க, லைக் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த கேட்ட உடனே ஆகஸ்ட் 21 நினைக்கிறேன். ஸோ நிக்கியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலே வந்துச்சு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அடின்னு போட்டு வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரூட்டலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா நிக்கியை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிருக்காரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்போடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்து ஓடி வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் தான் இங்கே வந்து என்னால் போட முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலாக பார்க்கும்போது ரொம்ப வந்து பாவமாக இருக்குது. ஸோ அவங்க கீழே வந்து இறங்கி வந்து ஓடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கு கை ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எரிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பண்ண முடியாது, நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் போகிறாங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால கடைசியில் அவங்க டெல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா நிக்கி வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நிக்கி அண்டு கஞ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் குர்ஜூர். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி வந்து இறந்துட்டா. ஸோ இன்னொரு தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதால மட்டும் இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா ஸோ கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhsக்கு மேலே வந்து நீங்கள் கையில் வந்து கேஷாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் லக்ஸரியஸ் கார் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என்ன கார்னா பென்ஸு கார் வந்து நீங்கள் வந்து வரதட்சணை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் போட்டு டார்ச்சர்ன்றதை பண்ணியிருக்காங்க. விபின் அண்ட் ரோஹித்தும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸும் சரி. ஸோ இவங்க வந்து வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்துட்டு சும்மா இருப்பாங்களா, வரதட்சணை கேட்பாங்களா, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து 2 பேருக்கும் வந்து சண்டைன்றது வரும். ஸோ நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்களா, மறுபடியும் அவங்க வீட்டில் வந்து சமாதானப்படுத்தி அவங்க அனுப்பி வைப்பாங்களா. ஸோ எதனால சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்கன்னா ஸோ விபின் வந்து காலில் வந்து கெஞ்சுவான நான் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் ஒய்ஃபை நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலில் வந்து கெஞ்சி கூப்பிட்டு போனானா. ஸோ கூப்பிட்டு போயிட்டு இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸும் சரி ரோஹித்தும் சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா விபினை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ விபின் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் போய் எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சாரில் அந்த ஒரு ஃப்ளேம் மெட்டீரியல் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு விபின் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விபின் வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ மாட்டிக்கும் போது தப்பிக்க என்ன முயற்சி பண்ணுறான்னா ஸோ நிறைய போலீஸ் வந்து போயிருக்காங்க. அதில் ஒரு போலீஸோட கன்னை எடுத்து போலீஸே மிரட்டியிருக்கான். ஸோ பக்கத்தில் இருந்த இன்னொரு மிரட்டியாக தப்பிக்க போயிருக்கான். ஸோ பக்கத்தில் இன்னொரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இமேஜ். ஸோ ஷூட் பண்ணி அவனை வந்து கூப்பிட்டு வந்து இப்போது ஹாஸ்பிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதில் இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ரூமில் எல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது கவலையே இல்லை அவனுக்கு, துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா விபினுக்கு வந்து கவலையே இல்லை. ஸோ ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்க, ஒரு வருத்தமே படலை. ஜஸ்ட்டு கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கான். சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் சண்டை வருதுலாம் சகஜம் சரி, இதெல்லாம் நீங்கள் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவன் வந்து ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்க, ரொம்ப கேஷுவலாக இருக்கானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்ன்றது ஆகிட்டாங்க. ஸோ விபினுடைய அம்மா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயா. ஸோ விபினோட அப்பா அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யவீர். ஸோ பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. ரீசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை குடும்பம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிக்கியுடைய அக்கா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு இருந்தது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸ் இன்னமும் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் வந்து நடந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வெளியே வரல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கேசஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நடக்குது. ஸோ இல்லை எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.